ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் டூயிங் ஃபைன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னான விலாக் தான். ஸோ இப்போ கிளைமேட் நல்லா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா புயல் நியூஸாக நான் பார்த்துட்ருக்கேன். காலையிலேருந்தே இங்கே வந்துட்டுருக்கு, எப்போ கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ நம்ம இந்த டைமில் நான் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கோஸ்டல் சைடில் தான். ஸோ அப்படியே வாங்க வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நியூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக அந்த டிட்வா புயல் கரையை கடக்க போகுது. இப்போ எங்கே கரையை கடக்க போகுது? காலையில் புதுச்சேரினாங்க. ஆமாம், எக்ஸாக்டாக தெரியல. சரி, அவர் ரமணன் சார் வேறு ரமணன் சார் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அவர்லாம் வந்தாருன்னா நாங்கள்லாம் எப்படா வருவார், லீவ் விடுவார் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டேஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த நியூஸ் தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ நம்ம ஊர் மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப மழைலாம் இருக்காது. ஒரு மாதிரி மிதமான மழை அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும். ஒரு விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த டேஸ்லாம். சப்போஸ் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்போம் பீச்சுக்கு. போயிட்டு அப்படியே சும்மா காற்றுல நின்றுட்டு கொஞ்ச நேரம். ஏன்னா மழை சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சுனாலே மழை விடாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு கொடையை எடுத்துகிட்டு எப்படா மழை விடுது டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். டக்குன்னு மழை விட்டுடுச்சு, ஒரு 3 மணிக்கு மழை விட்டுடுச்சு, 4 மணிக்கு மழை விட்டுடுச்சுன்னா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அந்த டேஸ்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா நேற்றுலாம் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சுது. இப்போ காலையில் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. லைட்டாக மழை தூறல் இருந்துச்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் அந்தளவுக்கு மழை இல்லை. இப்போ ஈவினிங் லைட்டாக ஒரு 4 o'clock போல் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, இப்போ நின்றுடுச்சு. அப்படி தான் இருக்குது இங்கே கிளைமேட்டு. ஸோ இப்போ மாடிக்கு போமா? சரி, ஓகே. இப்போ நாங்கள் விலாக் பார்த்திங்கன்னா டெரஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ மாடிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான மழை தூரிகிட்ருக்கு. காலையிலலாம் மழை இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே. ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த சைடில் பார்த்திங்கனாலே ஊட்டி மலையெல்லாம் தெரியும். ஆனால் இப்போது ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறனால எதுவும் தெரியல, நம்ம கண்ணுக்கே தெரியல. பட் நார்மல் டேஸில் வந்தால் மழை தெரியும். நைட்லலாம் பார்த்திங்கன்னா அதில் லைட்லாம் தெரியும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே வியூவு. பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துருச்சு. அதனால் அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஒர்க்கு காஃபியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து ஒரு காஃபி போடுவோம். அப்படியே அம்முக்கும் ஒரு காஃபியை போட்டு கொடுத்தாச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் விலாக் கண்டினியூவாக வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் லாஸில் இருந்தேன்னா அதனால் விலாக் கண்டினியூஸாக போட முடியல. ஸோ தீபாவளி கூட பார்த்திங்கன்னா விலாக் போடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. நானே சுகர் கட் டயட்டில் தான் இருக்கேன். அதனால் எந்த ஸ்வீட் ரெசிபியுமே என்னால் செய்யவும் முடியல, போடவும் முடியல. இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில் போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டும் நிறைய ரெசிபீஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபீஸ், அப்புறம் ஈஸியான ரெசிபீஸ், அது மாதிரி தான் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பேசிக்காக குக்கிங்கே தெரில அப்படிங்கிறவங்க கூட நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நெக்ஸ்ட் வரும். நம்ம சேனல் மீ சங்கீதா விலாகை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிறையா ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னொன்று, புயல் சேஃபாக இருங்க.
வெளில எங்கேயும் போகாதீங்க. ஸோ வந்து வீட்டில் இருங்க. அடுத்தடுத்து ஒரு ஹெல்தியான ரெசிபீஸோட உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். See you.